ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னாக்கா, கேஜிஎஃப்ல வர கண்ணில் இருக்கும்ல இந்த மாடல், இந்த ரவுண்டு பண்ணால் நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு ஏ கிளிக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணிவிட்டு மெஷ்ஷில் போய்ட்டு ப்ளே, அது டாப் வியூவில் வச்சுட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எடிட் டேப் கிளிக் பண்ணி எடிட் மோட் போய்ட்டு சப்டிவைட் அண்ட் அகன் சப்டிவைட் பண்ணுங்கள். 2 தான் சப்டிவைட் பண்ணிச்சு. அப்போ தான் நம்ம 4 பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். 4 பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஏ கிளிக் பண்ணிவிட்டு அதில் லூப்ஸ் அண்ட் சர்க்கிளை கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா, அது ஐ கொடுத்துட்டு கொஞ்சம் இல்லை இன்சைடாக மூவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த லூப்ஸ் கட்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரிஃபரன்ஸ் எடிட்டில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த லூப்ஸ் கட்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம போய்ட்டு கொஞ்சம் சர்ச்சில் போய்ட்டு லூப்ஸ்னு டைப் சர்ச் பண்ணுங்க. சரிங்களா, அதுக்கடுத்து இந்த கார்னரில் கீழே ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டால் மாதிரி ஆப்ஷன் காட்டுதில்ல, அதேமாதிரி எனக்கு மேலே ஃபஸ்ட் காட்டுச்சு. அதுமாதிரி நீங்கள் அதுமாதிரி மேலே ஒரு இன்ஸ்டால் மாதிரி காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ இந்த 4 கார்னரில் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து டிலீட் பண்ணிடணும். சரிங்களா, ஃபேஸை டிலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லெஃப்ட் சைடில் உள்ள எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டிஏ கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, டிஏ கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள், டூப்ளிகேட் ஆகிடும். அந்த ஆகியம் கரெக்டாக வைக்கணும். சரிங்களா, கரெக்டாக வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கொஞ்சம் மூவ் பண்ணி லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வச்சிடணும். அண்டு ரைட் சைடில் உள்ள எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அதையும் கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ணணும். சரிங்களா, எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கரெக்டாக ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே அப்புறம் டவுன் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே, இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ஒரே காமனாக செலக்ட் பண்ணிட்டு ஷேடு ஸ்மூத் கொடுத்துட்டு ஆட் மாடிஃபைல போய்ட்டு ஜெனரேட் அதை அரையை கிளிக் பண்ணிட்டு ஒரு 3 வச்சுக்கோங்க. அது ஜெனரேட் அரை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேலே பற்றி எக்ஸசைஸ் இருந்துச்சு, இப்போ ஒய்எஸ்ஸில் மூவ் பண்ணுறோம். சரிங்களா, இது மேலாக கொஞ்சம் மூவ் ஆகுதுல்ல, அதனால் வந்து ஒய்எஸ்ஸில் வந்து மைனஸில் வச்சிடும். -1 வச்சுக்கோங்களேன், கீழே ஆளும் மூவ் ஆகும். சரிங்களா, ஓகே, இது கொஞ்சம் கரெக்டான பொசிஷன் தான். மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட் மாடிஃபை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து டிஃபார்ம் போடுங்க. டிஃபார்ம் போய்ட்டு சிம்பிள் டிஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நம்ம எதுவுமே எம்டி எதுவுமே சேர்க்கல, அதனால் ஃபஸ்ட்டு போய்ட்டு பெண்டை கிளிக் பண்ணிவிட்டு மெஷ்ஷு எம்டி ஸ்பியர் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த ஸ்பியர் இருக்குல்ல எம்டி, அது வந்து ரொட்டேஷன் வந்து எக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா -90 வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரவுண்டு ஷேப் கிடைக்கும். சரிங்களா, ரொட்டேஷன் 90 டிகிரி -90 வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த மாடிஃபைல சிம்பிள் டிஃபார்மில் போய்ட்டு அந்த ஆர்ஜினல் எம்டி வந்து செலக்ட் பண்ணிக்கணும். பெண்டில் தான் வச்சுக்கணும். இது வந்து ஆங்கிள் வந்து 360 வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபுல் ரொட்டேஷனில் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஷேப் கிடச்சிருச்சு ரவுண்ட் ஷேப்பில். இந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சிச்சில்ல, இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சைடில் கோடெலாம் இருக்குல்ல, அது நம்ம இப்போ வைக்கணும்னா சர்ச்சில் போய்ட்டு வெல்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா, வெல்டுன்னு சர்ச் பண்ணிட்டு அது இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து போட்டுங்க, மறைஞ்சிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் மாடிஃபைல போய்ட்டு சாலிடிஃபை ஜெனரேட்டில் போய்ட்டு சாலிடிஃபை கொஞ்சம் திக்னஸாக கொஞ்சம் அதிகப்படுத்தணும். சரிங்களா, ஓகே, இது கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஆட் ஜெனரேட் கொடுத்துட்டு மாடிஃபை கொடுத்துட்டு ஜெனரேட்டில் போய் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்ண்ணே, அதுக்காண்டி வந்து நம்ம வந்து சப்டிவிஷன் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா, ஓகே, இது வந்து கொஞ்சம் பார்க்க வந்து லுக்காக இருக்குது. ஸோ கைஸ், இதே மாதிரி தான் கைஸ் எல்லோரும் மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க விஷயம் என்னென்னா எல்லாத்தையுமே ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா, வரப்போ கிளாஸில் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்.